தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் இஎம்ஆர்எஸ் அதாவது அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வேக்கன்சி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா எக்லாய மாடல் ரெசிடென்சி ஸ்கூல். ஸோ இதில் காலியாக உள்ள காலி பணியிடங்களுக்கு தான் இந்த வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் பழங்குடியினர் பள்ளி அதாவது இஎம்ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது ஓவரால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இடங்களில் இந்த பள்ளி வந்து செயல்படுது. இந்த 7 இடங்கள் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம், சேலம், நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், காஞ்சிபுரம் இந்த 7 மாவட்டத்தில் இப்பள்ளி வந்து இயங்கி கொண்டிருக்கு. இது ஒரு மாடல் ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கான வேக்கன்சியை தான் இங்கே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஆர்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது எக்லாய மாடல் ரெசிடென்சி ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுலேயும் டீட்டெயில்ஸாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கேண்டிடேட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான். அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபீஸும் ப்ராசஸிங் ஃபீஸும் கட்ட வேண்டியது இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிரின்ஸிபலுக்கு ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ப்ராசஸிங் ஃபீஸ் 500 மட்டும்தான் கட்டணும். டிஜிடி டீச்சர்ஸாக இருந்தால் 500 மட்டும்தான் ப்ராசஸிங் ஃபீஸ். நான் டீச்சிங்காக இருந்தால் 500. இதே அதர் தென் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பிரின்ஸிபலாக இருந்தால் 2000, டிஜிடி டீச்சர்ஸாக இருந்தால் 1500 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும். நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தால் 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும். அது மட்டும் இல்லைங்க, இதோடு சேர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் 500 சேர்த்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்ன எக்ஸாமினேஷன் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. ஸோ இது டயர் 1 டயர் 2 அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிரின்சிபலுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து தனி அடுத்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ இதில் என்னெல்லாம் வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 225 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிஜிடி அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ்க்கு 1460 போஸ்டிங்கும், ட்ரெயின்டு டீச்சர்ஸ் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ்க்கு 3962, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் 550, ஹாஸ்டல் வார்டன் 635, அக்கௌண்டன்ட் 61, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் 228, லேப் அட்டெண்டன்ட் 146. ஓவரால் பார்த்திங்கன்னா 7267 வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது பிரின்சிபலுக்கு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் பிஜிடியும் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓவரால் 1460. ஸோ அதே மாதிரி ட்ரெயின் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸு, சோசியல், சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 2550 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அடுத்து நான் டீச்சிங் ஸ்டாஃப். இந்த நான் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயும் சம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபலாக இருந்தால் லெவல் 12 அதாவது 78,000 சேலரியும், அது இது போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸாக இருந்தால் லெவல் 8 47,600 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ட்ரெயின் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ்க்கு வந்து லெவல் 7 44,900 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைப்ரரி, ஆர்ட் டீச்சர், ஃபீமேல் ஸ்டாஃபு, ஹாஸ்டல் வார்டன், அக்கௌண்டன்ட், ஜேஎஸ் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பே ஆஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மேலே உள்ள எல்லா ஜாபுக்குமே எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 2 டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டயர் 1 எக்ஸாம். இதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா OMR சீட்டை தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி டயர் 2 எக்ஸாமும் அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் கொஸ்டினோடு சேர்த்து ஆப்டிடியூட் எக்ஸாம் கொஸ்டினும் கேட்குறாங்க. இது ரெண்டுலேயும் நம்ம பாஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ணி தான் பிரின்சிபல் போஸ்டிங்க்கு வந்து
இன்டர்வியூ வந்து நமக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து சாய்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் கொஸ்டின் எக்ஸாம் பேப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 லாங்குவேஜஸ் இருக்குது. ஹிந்தி, இங்கிலீஷ். நம்ம எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பிரின்சிபலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவரால் 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 ஹவர்ஸில் எக்ஸாம் இருக்கும். இதில் பார்ட் 1 to பார்ட் 5 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்டு நியூமெரிக் எபிலிட்டி, அது ஜென்ரல் அவேர்னஸ், அகடாமிக்ஸ் அண்டு ரெஜிஸ்டனல் அஸ்பெக்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபினான்ஸு, லாங்குவேஜ் காம்பிடன்சி டெஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஓவரால் நமக்கு 100 மார்க்கு, 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே டயர் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் 40 கொஸ்டின் 40 மார்க்கும், டெஸ்கிரிப்டிவ் 15 கொஸ்டின் வந்து 60 மார்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு 100 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது 3 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அகடாமிக் அண்ட் ரெசிடென்டல் ஆஸ்பெக்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸில் இருந்தால் கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டயர் 3 எக்ஸாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் 2ல் எக்ஸாம். டயர் 2 எக்ஸாமினேஷனில் அதிக மார்க் எடுத்து யார் ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம். அதே இது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே தான் சேம் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பார்ட் 1ல் இருந்து பார்ட் 5 வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின், ரீசனல் எபிலிட்டி 15 மார்க்கு, நாலேஜ் ஆஃப் ஐசிடி 15, டெக்னிக் டீச்சிங் ஆப்டிடியூட் 30, அப்புறம் டொமைன் லாங்குவேஜஸில் 2 டைப்பாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஷியல் ஆக்டிவிட்டி பேஸ்டு, இன்னொன்று என்இபி. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஓவரால் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. மார்க் வந்து 100 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்ட் 6 பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸும் 20 மார்க் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்த்து 2 ஹவர்ஸில் நம்ம எக்ஸாம் எழுதணும். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ வில் பி ஷார்ட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாமில் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் டயர் 2 எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா சிலபஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம அதே கொஞ்சம் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதுவும் ஆப்ஜெக்டிவ் 40 கொஸ்டின், டெஸ்கிரைப் 15 கொஸ்டின், மொத்தம் 55 கொஸ்டினுக்கு 100 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே இது பார்த்திங்கன்னா ட்ரெயின் டீச்சர்ஸுக்கு அதே கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 100 மார்க் கொஸ்டின், 100 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் அப்படி தான் பார்ட் 1 to பார்ட் 4 வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் டிஜிடி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்குள்ள மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங் எபிலிட்டி, அடுத்து நாலேஜ் ஆஃப் ஐசிடி, டீச்சிங் ஆப்டிடியூட் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்ட் 6ல் வந்து லாங்குவேஜ் காம்பிடன்சி, ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் ஹிந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரீஜனல் லாங்குவேஜை பொறுத்து அது ஒரு 10 மார்க் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து இது 2லையும் செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாஸ்டல் வார்டனுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் அக்கௌண்டன்ட்க்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற இந்த பிடிஎஃப்பில் ஃபுல்லாக நமக்கு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் அதை டீட்டெயில்ஸாக பார்த்துக்கோங்க. மார்க் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஷால் பி அவார்டட் டு எவ்ரி கரெக்ட் ஆன்சர் அண்டு 1/3, அதாவது 3 கொஸ்டின் நம்ம இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணோன்னா அதில் 1 மார்க் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அன்ஆன்சர் கொஸ்டின் வில் நாட் கிவ் இன் எனி மார்க். ஆன்சரே பண்ணாமல் இருந்தோன்னா எந்த மார்க்கும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அண்டு குவாலிஃபிகேஷன். பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் 50 இயர்ஸ் தான் ஏஜ் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்துன்னா என் மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் முடிச்சிருக்கணும், அல்லது 3 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் பிஎட் எம்எட் முடிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது வைஸ் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணியிருக்கணும், அல்லது பிஜிடி டீச்சர்ஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 40 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அதாவது எம்எஸ்சி, அதாவது மாஸ்டர் டிகிரி வித் பிஎட், மாஸ்டர் டிகிரியில் 50% மார்க் எடுத்துருக்கணும், வித் பிஎட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன மாஸ்டர் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பிஜிடி இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் மேஜரு, ஹிந்திக்கு ஹிந்தி மேஜர், ஃபிசிக்ஸ்னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது பிஜிடி
டிஜிடி டீச்சர்ஸ் வந்து நாட் எக்ஸீஸ்டு 40 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். எம்எஸ்சி வித் பிஎட் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிடி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அவங்களும் பார்த்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் ஆஃப் கிராஜுவேஷன் டிகிரி கன்சர்ன் டிகிரியில் முடிச்சிருங்க வித் பிஎட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டா நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷெட்யூல் கேஸ்டாக இருந்தால் 5 இயர்ஸும், அதர் பேக்வர்ட் கிளாஸாக இருந்தால் 3 இயர்ஸ், கேண்டிடேட் வித் 3 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம